தாவீதும் அவருடைய உண்மை. இப்ப தாவீத பத்தி ஒரு ஒரு காரியத்த பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, தாவீது சவுலை பார்த்து, "உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும்போது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிரித்துக் கொண்டது. நான் அதைத் தொடர்ந்து போய் அதை அடித்து, அதை அதன் வாய்க்குத் தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது, நான் அதன் தாடையைப் பிரித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன். அந்தச் சிங்கத்தையும் அந்தக் கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விட்டுச் செல்லும் இல்லாத இந்தப் பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னைச் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்தப் பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதைப் பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். இங்க பாருங்க, தாவீது தாவீது வந்து என்ன பண்றாரு, ஒருவேளை பெரிய இடத்துல இருக்கிறார் நம்ம யோசிப்போம். ஆனா அவர் ஆடு மேய்ச்சல் இருக்கிறார். ஆனா அவர் ஆடு கிடையாது, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அஹ் நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஆடா உயிரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, நம்ம உயிரை தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம தேர்வு செஞ்சிருப்போம். இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை காப்பாற்ற தொடர்ந்து போராடாம். ஒரு ஆட்டை பிரித்து கொண்டார். அந்த ஒரு ஆட்டை காப்பாற்ற தொடர்ந்து போய் அதை அடிச்சு வாய்க்கு தப்பு விட்டாரு. பாய்ந்த போது அதை என்ன பண்ணாரு, அது தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, கர்த்தர் தான் என்னை தப்பு விட்டார். அந்த சிங்கத்தின் கைக்கும் கல்லின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்போ கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அப்போ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, சின்னதுல உண்மையா இருக்கிறார், கொடுத்ததுல உண்மையா இருக்கிறார். அவர் என்ன பண்ணல, ஏதோ ஒரு ஃபியூச்சர் சம்டே மென்டாலிட்டி இவருக்கும் கிடையாது. தாவீதும் அவருடைய உண்மையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, we should be willing to put our life on the line for the little things we have. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன காரியத்திற்காக நம்ம வாழ்க்கையே நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய சமயத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு புது உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அப்போ நம்ம என்ன சொல்றோம், உன் கனவுக்காக உயிரை கூட கொடு. அது மாதிரி சொல்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஓடு, கனவுக்காக ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படிலாம் நம்ம நல்லா கேட்கிறோம். என்ன பண்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கனவு தான் முக்கியம், கனவுக்காக ஓடு. ஆனா தாவீது வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் கனவுக்காக ஓடின மாதிரி தெரியல. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சத்திற்காக அவர் என்ன பண்றாரு, உயிரை கூட தர்றாரு. நம்ம அது மாதிரி தான் வாழ்றோம். அது மாதிரி தான் நிறைய கேள்விப்படுறோம். கனவுக்காக உயிரை கூட கொடு. இருக்கிறத விட்டுட்டு பைத்தியம் மாதிரி உன் கனவுக்காக ஓடு. ரிஸ்க் எடு. அது மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம். நம்ம யங்கா இருக்கும்போது தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அது மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆஹ் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்திற்காக நம்ம என்ன பண்ணோம், உயிரையே கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். கொஞ்சத்திற்காக we should be willing to put everything on the line for the little things. கொஞ்சத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், உயிரையே தர வேண்டும்.